நீங்க தேர்தல் ஆணையத்திட்ட புகார் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கீங்க? ஏன்னா தனி மனித விமர்சனம் தாக்குதல் தான் தொடர்ச்சியா நடக்குதுன்னு நீங்க எல்லாமே திமுக மூத்த நிர்வாகிகள் எல்லாரும் பேசிட்டு வரீங்க. எடப்பாடி பழனிசாமி தேர்தல் நேரத்தில் ஒரு பிரச்சார விஷயங்கள்ல தேர்தல் ஆணையத்திட்ட புகார் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கீங்க? தனி மனித தாக்குதல் ஒரு புறம் இருக்க, தொடர்ச்சியாக பெண்களை இப்போ எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் அவர்களை விமர்சனம் செய்யும் பொழுது அவர் ஒரு பெண், தமிழ்நாட்டு பெண்கள் அத்தனை பேரையுமே அவர் அந்த மாதிரி தரக்குறைவாக பேசுகிறார்னு அர்த்தம். ஒரு பெண்ணை பேசும் பொழுது அதிலும் தமிழ்நாட்டு பெண்களுடைய ஒரு பிரதிநிதியாக டெல்லியிலே தன் குரலை ஒலித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய துணை பொதுச் செயலாளரை தரம் குறைந்து அப்படி விமர்சனம் செய்யும் பொழுது தமிழ்நாட்டு பெண்கள் அத்தனை பேரையுமே அப்படித்தான் தரக்குறைவாக விமர்சனம் செய்கிறார் என்ற அர்த்தம். என்னுடைய அன்பிற்குரிய சகோதரி சொன்னது போல தொடர்ச்சியாக இதனை அதிமுகவினர் பெண்களை இழிவுபடுத்தி பேசுவதை, பொதுவெளிக்கு வந்திருக்கின்ற பெண்களை அதிலும் கூடுதலாக தரக்குறைவாக பேசுவதை ஒரு செயல் திட்டமாகவே வச்சிருக்கிறாங்க. அப்போ தேர்தல் ஆணையரிடம், தேர்தல் கமிஷனரிடம் நிச்சயமாக கொடுக்கலாம். தனிமனித தாக்குதல் என்பதோடு பெண்கள் குறித்தும் தேர்தல் விதிமுறைகள் என்ற ஒரு இது இருக்கு இல்லைங்களா, அதை மீறி ரொம்ப தரம் தாழ்ந்து பேசுறாங்க. ஒரு மூன்றாம் தர பேச்சாளர், ஒரு முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு எதுவுமே இல்லாம ஒரு மூன்றாம் தர பேச்சாளருங்கிற அளவுக்கு அதை பேசுறாரு. இப்ப வன்மையாக கண்டிப்போம். நிச்சயமாக இந்த அவதூறு குறித்து நாங்கள் சட்டபூர்வமான நடவடிக்கையும் எடுப்போம். அது எதிர்வினை கிடையாதுமா. ஏதோ ஒரு கூட்டத்துல தெரியாம சொல்லியிருந்தா பரவாயில்ல. செல்லுமிடமெல்லாம் எங்களுடைய துணை முதலமைச்சர் அவர்களை பால்டாயில்னா அந்த பேரை அவருக்கே திருப்பி விட்டு தான் நாங்க பேச முடியும். அவர் என்ன மாண்பை எடுத்து முன்னாடி வைக்கிறாரோ, அதாவது கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் கதை தான். நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்குங்கிற ஒரு தாற்பயம் தான். செல்லுமிடமெல்லாம் என்ன சொல்லணும், ஒரு எலெக்ஷன் கேம்பெயின்ல நார்மலா என்ன சொல்லணும், மக்களுக்கு என்ன பண்றோம், பெண்களுக்கு என்ன பண்றோம், கல்விக்கு என்ன பண்ண போறோம், இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன பண்ண போறோம், விவசாயிகளுக்கு என்ன பண்ண போறோம், இதையெல்லாம் சொல்லணும். இல்ல அவங்களோட ஆட்சி காலத்துல 2016 இருந்து 21 வரைக்கும் என்னெல்லாம் செஞ்சோங்கிறத சொல்லணும். அவங்க என்ன செஞ்சாங்க, பொள்ளாச்சி பாலியல் தொடர்புல மாட்டினாங்க, துப்பாக்கி சுட டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த 2 அம்மாவும் பையனும் இறந்தாங்கன்னு இப்ப நமக்கு கோர்ட் வேர்டிக்ட் வந்திருக்கு இல்லையா, ஸ்டெர்லைட். இப்படி இது மட்டும் தான் அவங்களுக்கு இருக்கு பேசுறதுக்கு. அதனால அவங்க செஞ்ச நல்ல விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவர்களுடைய கவர்மெண்ட் அந்த டைம்ல பிஜேபியால் அங்க இருந்து ஒரு ரிமோட் ஆக்சஸ்ல ஆபரேட் பண்ணப்பட்ட டைம் தான். அதனாலதான் எங்க கழக தலைவர் மறுபடியும் சொல்ற விஷயம் என்னன்னா, இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடக்கின்ற போர். இதுல தமிழ்நாடு வென்றே தீர வேண்டும். நாங்க திரும்ப சொல்றது, எங்கேயோ உட்கார்ந்துகிட்டு பாசிச அரசு செய்து கொண்டிருக்கும் பிஜேபி நம்மள ஆளக்கூடாது, அவங்க நமக்கு டேர்ம்ஸ் டிக்டேட் பண்ணக்கூடாதுன்னு தான் மறுபடியும் சொல்றோம். செல்லும் இடமெல்லாம் இவரும் இதே குற்றச்சாட்டை வைக்கிறாங்களா? முந்தா நேத்து நம்ம தலைவர் மேல வச்சாங்களா? எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே பிபிடி கிட்ட போட்டுக்கிட்டு போய் ஒரு நோயாளியை பார்த்தது எங்க கழக தலைவர் தளபதியார் MK ஸ்டாலின் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. அதையே புரியாத ஒரு மனுஷன், மிசாவையே பார்த்தவர் எங்களுடைய கழக தலைவர். அந்த கொடுஞ்சிரஞ்சாலைக்கே அவர் போயிட்டு வந்தாருன்னா இதெல்லாம் அவருக்கு கால் தூசுக்கு சமானம். அதனாலதான் நாங்க சொல்றோம், அவரோட மனநிலையை முதல்ல போய் செக் பண்ணிக்க சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமிய. ஏன்னா அவர் டென்ஷனின் உச்சத்துல, ஸ்ட்ரெஸ்ஸின் உச்சத்துல இருக்கிறாரு. எங்க நம்ம 2வது இடம் கூட இல்லாம 3வது இடத்துக்கு போயிருவோமோங்கிற அந்த பயம், அந்த தாற்பயத்துலதான் வாய்க்கு வந்ததை பிறண்டு பேசிக்கொண்டே இருக்கிறார். இப்ப இந்த இன்டர்வியூக்கும் இதுக்கு வேற எதையாவது கொண்டு சேற்றவாரி இறைப்பாருன்னு தெரியும். ஏற்கனவே நம்ம MR விஜயபாஸ்கர், நம்மளுடைய CV சண்முகமோ, நம்மளுடைய திண்டுக்கல் சீனிவாசன் பேசுறதுக்கு எல்லாருக்குமே நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் செருப்பு மாலை போட்டது நம்ம எல்லா மீடியா மூலமா பாத்துக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கும் தமிழ்நாட்டு பெண்கள் தேர்தல் மூலமா நிச்சயமாக பதில் அளிப்பாங்க நாங்க நம்புறோம்.